இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாததற்கு முன்னாடி நம்ம வருடந்தோறும் என்ன பண்ணுவோம்? குல வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. அப்போ குலதெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம்? வருஷத்துக்கு ஒரு முறை கோழி அறுத்து ரத்த பலி செலுத்துவோம். ஆடு அறுத்து ரத்த பலி செலுத்துவோம். இது வருஷத்தில் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கடைப்பிடிக்கிறது தான் குலதெய்வ வழிபாடு. எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கிடா விட்ருக்கோம், எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் ஆடு கோழி எல்லாம் வேண்டி விட்ருக்கோம், நாங்கள் படைக்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்ம இதெல்லாம் சொல்லி வந்தோம், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். குலம்னா என்ன? குலம் ஒன்று இருக்குது, இன்னொரு குலம்னு ஒன்று இருக்குது. மனித குலம். இந்த மனித குலம்தான் குலதெய்வம்னு நம்ம சொல்கிறோம். இந்த குலத்திற்கே ஒரு தெய்வம் இருக்கார். இந்த மனித குலத்திற்கு ஒரு தெய்வம் இருக்கார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற பிதா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவரோட குலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ அறிவாதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி நம்ம ஆடு பலி செலுத்தணும், கோழி பலி செலுத்தணும், படையல் போட்டோம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம இந்த குலதெய்வம் என்கிற இந்த சகல ஜனங்களுக்கும் தன்னுடைய உயிரையே பலியாக செலுத்தின தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சத்துருவின் பிடியில், சாத்தானுடைய பிடியில் சிக்கி இருக்கிற நம்ம எல்லாரையும் விடுதலை செய்தார். இப்போ நம்மளுடைய குலதெய்வம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து. அனுதினமும் அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம பலி செலுத்த தேவையில்லை, அவர் நமக்காக பலியாயிட்டார். இப்போது நம்ம இயேசுவுக்காக செலுத்துகிற பலி என்னென்னா உதடின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. அதை நம்ம அனுதினமும் செலுத்தணும். ஆராதனை பலி செலுத்தணும், நன்றி பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும், காணிக்கை பலி செலுத்தணும், பரிசுத்த பலி செலுத்தணும். இப்படியெல்லாம் நம்ம இந்த நாட்களில் நம்ம செலுத்தி கொண்டு ஆண்டவர்கள் கூட சேர்ந்திருந்தால் அவர் சகல நன்மைகள் நமக்கு கொடுத்து நம்மளை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.